எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு தாங்க செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி அடுப்பில் வச்சு தீச்சா கறி டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அடுப்பில் தாங்க தேய்க்குவோங்க. பாருங்கள், மஞ்சள் போட்டு கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கறி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணலாம் வாங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி பூண்டு, 2 கீத்து தேங்காய், கருவேப்பிலை, நான் வீட்லேயே அரைச்ச செலவு தூளுங்க. இப்போ எல்லாம் பொன்னிறமாக தீயாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க. செலவு தூளும் அதிலே கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ கல்லில் ஆட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ வச்சு கறி தாளித்து விட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போது நல்லா ஒரு வாசம் வருங்க. அதுக்கப்புறம் கறி போட்டுக்கலாம். அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மஞ்சத்தூள், ஒரே ஒரு தக்காளி புளிஞ்சு விட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. கடலில் ஆட்டி எடுத்த மசாலா ஊற்றிக்கலாங்க. ஊற்றி தேவையான அளவு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் கறி வறுவல் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிச்சு, குழம்பும் சுண்டிக்கிச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கறி தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ தாளிச்சிக்கலாங்க. குழம்பு கறி எடுத்து தாளித்தா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் தாங்க போடணும். கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டை கொரகொரப்பாக தட்டி வச்சுக்கணுங்க. அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்தால் அந்த பச்சை வாசம் போய் வாசம் வருங்க. அப்போ தக்காளி கொட்டி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா 1 ஸ்பூனு, செலவுத்தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புல இருக்கிற கறி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்குங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழம்புல வேக வச்சு இந்த மாதிரி தாளிச்சிக்கிட்டா சூப்பராக இருக்குங்க. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, களி எல்லாத்துக்கும் இது சூட் ஆகுங்க. இந்த மாதிரி குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டா. பாருங்கள், கறி வறுவல் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாக பஞ்சாட்டம் வெந்திருக்குதுங்க. வாங்க சாப்பிட்லாம். சரிங்க, இன்றைக்கி இதுதாங்க எங்கள் வீட்டில் சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகேங்க. சிக்கன் சூப்பர்.